இன்று 3 முக்கியமான அம்சங்கள் குறித்து பேசுவதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுகிறது. ஒன்று, இந்த ஆண்டு காவிரி நீர் தமிழகத்துக்கு வந்து சேராத காரணத்தினால் டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான சூழல். இப்படிப்பட்ட சூழலில் காவிரி ஆற்றினுடைய குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் கர்நாடக அரசு என்ன செய்தும் ஒரு அணையை கட்டி தீர்வோம் என்று முனைப்பு காட்டுவது குறித்தும் மற்றும் 2-3 முக்கியமான அம்சங்கள் குறித்து நாளை மறுதினம் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுடைய ஆலோசனை கூட்டத்தை நடத்துவதற்கு புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக முன்னெடுக்கப்பட்டு ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் சனிக்கிழமை அன்று காலை 11 மணிக்கு சென்னை அக்காடு ஹோட்டலில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு தமிழகத்தில் கூடிய முக்கியமான அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஏறக்குறைய 42 அமைப்புகள், அரசியல் மாநில அரசியல் கட்சிகள், அதே போல தேசிய அளவிலான கட்சிகள், அதேபோல விவசாய சங்கங்கள், சமூக நல ஆர்வலர்கள் என 42 அமைப்புகளுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம். இன்றும் அது தொடர்கிறது. ஏறக்குறைய 60 அமைப்புகள் கலந்து கொள்வதற்குண்டான சூழல் இருக்கிறது. பெரும்பாலானவர்கள் அனைத்து அரசியல் கட்சிகளுமே கலந்து கொள்வதற்கு ஒப்புதலித்திருக்கிறார். இது குறித்தும் நான் பேசவிருக்கிறேன். அடுத்தது, தமிழ்நாட்டில் பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய விஜய் அவருடைய அரசு, அவருடைய கட்சியினர் செய்த பிரச்சாரத்தினுடைய அடிப்படையில் தான் பெரும்பாலும் பெண்கள் அவர்களுக்கு வாக்களித்தார்கள். எனவே தமிழகத்தில் பூர்ண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அதனுடைய தொடக்கமாக ஆட்சிக்கு வந்த ஒரு 10 நாட்களிலேயே தமிழகத்தில் இருக்கக்கூடிய 4650 டாஸ்மாக் கடைகளில் கோவில்கள், கல்விக்கூடங்கள், அதே போல பேருந்து நிலையங்களுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய 717 கடைகள் மூடப்படும் என்று அறிவித்தார்கள். அந்த கடைகளையும் முழுமையாக மூடவில்லை. மூடினாலும் அதே இடத்துல அல்லது அருகாமையில மணமகள் மன்றங்கள் என்ற பெயரில் 1க்கு 4 புதிய கடைகள் திறக்கப்பட்டது. எனவே அதிலும் ஏமாற்றம் மிஞ்சியது. இப்பொழுது வரக்கூடிய செய்திகள் அதை விட மிகவும் ஆபத்தானதாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் கடை நிறுவனத்தை இப்பொழுது அரசாங்கம் நடத்தி வருகிறது. அந்த நிறுவனம் தனியாக உருவாக்கப்பட்ட நிறுவனம் நடத்தி வருகிறது. அதனுடைய பெரும்பாலான வருவாய் அரசுக்கு போய் கொண்டிருக்கிறது. பொதுவாக மெல்ல மெல்ல தமிழ்நாட்டில மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை அமல்படுத்துவதற்கு பதிலாக இனிமேல் அதை தனியாருக்கு விடுவதற்குண்டான முயற்சியை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பட்ஜெட்டில் அதற்கான அறிவிப்பு வரும் என்ற செய்திகள் கடந்த ஒரு வாரமாக மெல்ல மெல்ல கசிந்து இன்று பெரும்பாலான பத்திரிகைகளில் அது இந்த செய்தி வந்திருக்கிறது. இது எந்த விதத்திலும் சரியானதல்ல. என்று சொன்னால், தனியாருக்கு கடைகள் விடுவதன் மூலமாக பல்வேறு விதமான கூடுதல் தீங்குகள், அதாவது இப்பொழுது கடந்த வாரமே இப்படி இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளுக்கு முதல்ல பார் கடையோடு அட்டாச் ஆகியிருந்தது. இப்பொழுது கூடுதலாக 100 மீட்டருக்கு அருகாமையிலேயே பார்கள், அது ஒன்றல்ல எத்தனை வேண்டும் என்றாலும் வைத்துக் கொள்ளலாம் சொன்னாங்க. அதுக்கு பிறகு ரெஸ்டோ பார், உணவகங்களில் பார் நடத்தலாம் என்று சொன்னார்கள். இப்பொழுது நகர்ப்புற சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட அதே போல பேரூராட்சிக்கு மேல் இருக்கக்கூடிய நகர்ப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை முற்றாக
வந்து அரசு எடுத்த நிர்வாகத்தில் எடுத்து தனியாருக்கு கொடுக்கப்பட போவதாக செய்திகள் வருகின்றன. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது தமிழ்நாடு வந்து எங்க வந்து இது இந்த இது மட்டும் இல்லை, கள்ளச்சாராயம் வந்து ஆறாக ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கடந்த காலங்களில் 2013க்கு முன்பாக வந்து இந்த டாஸ்மாக் கடை முழுமையாக அரசனுடைய வசத்துக்கு வருவதற்கு முன்பாக எனக்கு தெரிந்த அளவுக்கு தென் மாவட்டங்களில் பல பேர் தனியாக சாராய கடைகளை வைத்து அவர்களே உற்பத்தி செய்து அவர்களே தனியார் கடைகளை விற்றுக் கொண்டிருந்தார்கள். அப்புறம் ஒரு கடைக்கு இன்னொரு கடைக்கு விலை வித்தியாசம் மிகப்பெரிய அளவு கட்டுப்படுத்த முடியல. இது போல வந்து அப்ப தரமற்றதை கொடுத்தாங்க. சோ இது போல பல முறைகேடுகள் கண்ட பிறகுதான் அரசாங்கம் வந்து முறைப்படுத்துவதற்காக வந்து நீங்க கொண்டு வந்தீங்க. மீண்டும் அந்த கொள்கையிலிருந்து நீங்க ரிவர்ஸ் ஆகி போறது எதை காட்டுது அப்படின்னா, ஒரு பக்கம் ஊழல் ஒழிக்கிறதாக சொல்லிட்டு, ஒரு பக்கம் வந்து நல்லது செய்யறதாக சொல்லிட்டு, இப்பொழுது வந்து தங்களுடைய அருகாமல் இருக்கக்கூடிய லாட்டரி குடும்பத்துக்கு தனியாக வந்து ஒரு தொழிலை ஏற்படுத்தி தருவதற்காக செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மறைமுகமான தவறான செயலோ என்று தோன்றுகிறது. ஏன்னா இது போயாச்சு அப்படின்னா ஒட்டுமொத்தமான அரசாங்கத்தினுடைய கடைகளை முழுமையாக ஏகபோகமாக ஒரு சிலர் மட்டுமே கைப்பற்றுவதற்கும், அதுக்கு பிறகு அந்த சில்லறை வியாபாரத்தை மற்றவர்கள் அவரிடத்துல வந்து கெஞ்சி கேட்டு அவர் நடத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் அமையும். எனவே இதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சதி இருப்பதாக காண்கிறோம். இது மிகப்பெரிய தவறானது. இந்த மாதிரி வந்து டாஸ்மாக் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை வந்து அமல்படுத்தாமல் அதற்கு பிறகு தனியார் இடத்திலே கொடுத்து அதை வந்து நிரந்தரப்படுத்துவதற்கு உண்டான எந்த செயலையும் புதிய தமிழகம் ஏற்றுக்கொள்ளாது. அதுதான் வந்து நாங்கள் வந்து பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி சென்னையில் பிரம்மாண்டமான வகையில பேரணி ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கிறோம். அந்த முயற்சியை தமிழ்நாடு அரசு கைவிடணும். எந்த காரணத்தை கொண்டும் வந்து தனியாருக்கு விடக்கூடிய முயற்சியை வந்து ப்ரொசீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய எச்சரிக்கை. அடுத்தது வந்து மிக முக்கியமாக வந்து இன்னொரு முக்கியம் வந்து இப்போ அண்மையில வந்து கடந்த 2 நாட்களாக தமிழகத்தில் பேசக்கூடியது வந்து மருத்துவ படிப்பு, அதாவது வந்து எம்டி எம்எஸ்க்கு மேலாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டிஎம் படிப்புகள், எம்சி படிப்புகள் வந்து தமிழ்நாட்டிற்கு சென்று சேர வேண்டிய 151 இடங்களை தமிழ்நாடு அரசு மத்திய தோப்புக்கு தாரை வார்த்து விட்டது என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எழுதியிருக்கிறார். இதை பற்றி கொஞ்சம் நான் வந்து விரிவாக விளக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்க மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகளில் இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, அதாவது வந்துங்க நரம்பியல், பிளாஸ்டிக்கு, பீடியாட்ரிக் சர்ஜரி, அதுபோக வந்து கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, அப்புறம் வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணக்கூடிய எம்சிஹெச், இது போன்ற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, அதாவது வந்து உயர் சிறப்பு படிப்புகள், அது வந்து டிஎம் கார்டியாலஜி இருக்கும், டிஎம் நெஃப்ரோ இருக்கும், டிஎம் நீரோ இருக்கும், இது போன்ற படிப்புகள். அதே போல எம்சிஹெச் நீரோ, எம்சிஹெச் பிளாஸ்டிக், எம்சிஹெச் கார்டியோதராசிக், இது போன்ற படிப்புகளுடைய மொத்தமாக வந்து தமிழ்நாட்டிற்குரிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வந்து 422 சீட்டு மொத்தம். இதுக்கு முதல்ல என்னவா இருந்ததுன்னா 2017க்கு முன்பு வரையிலும் இந்த 422 இடங்களையும் மத்திய தொகுப்பு சென்டர் போயிடும். நீட் எழுதி அதன் மூலமாகத்தான் தமிழ்நாட்டிற்கு கூடிய மாணவர்கள் தமிழ்நாட்டிற்கு கூடிய மருத்துவக் கல்லூரிக்கு வர முடியும். 2017க்கு பிறகு அன்று ஆட்சியில் இருந்தவர்கள், அதே போல வந்து வெளியிருந்து சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழக்கு தொடுத்து அந்த மொத்த இடத்துல பாதி இடத்தை தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா 422ல 211 இடம் வந்து தமிழ்நாட்டுக்குரிய சர்வீஸ் கேண்டிடேட்ஸ், யாரெல்லாம் வந்து அரசாங்க பணிகளில் இருக்கிறார்களோ, உதவி மருத்துவர் பிரைமரி ஹெல்த் சென்டர்ல பணியாற்றக்கூடியவர்கள், தாலுகா மருத்துவமனைகள், அதே போல மற்ற பயிலக்கூடியவர்களுக்கு வந்து சர்வீஸ் தமிழ்நாடு அரசாங்கத்தில் யாரெல்லாம் வந்து வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு வந்து இடம் கொடுக்கணுங்கிற அடிப்படையில் 50% இடங்கள் கொடுக்கப்பட்டது. அப்போ ஏற்கனவே எம்டி முடிச்சு எம்எஸ் முடிச்சுட்டு இருந்தவங்க தமிழ்நாடு அரசாங்கத்தின் கீழ் பணியாற்றி கொண்டிருந்தவர்களுக்கு என்று தமிழ்நாடு சார்பாக போராடி பெறப்பட்ட உரிமை அது. அது என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்பொழுது வந்து இந்த ஆண்டு ஒரு சிறிய தவறு நடந்தது. இந்த 422ல 211 சீட்ல ஒரு 60 பேர் வந்து
அந்த ஸ்டேட் எடுத்துட்டாங்க, அதில் ஜாயின் பண்ணிட்டாங்க. இது வழக்கமாக வந்து ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் தொடங்கி அதுக்கு பிறகு முடிஞ்சிருங்க. அதில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நடத்துவாங்க, அதில் கொஞ்சம் பேர் போவாங்க. ஏன்னா வந்து சர்வீஸ் கேண்டிடேட் அப்படிங்கிறதுனால பல பேர் வந்து அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் இந்த நீட் கட் ஆஃப் மார்க் அந்த பார்டர் வச்சுருக்காங்க இல்லைங்களா, மினிமம் மார்க்னு, அவங்களுக்கு வந்து போதிய நேரம் கிடைக்காது. ஏன்னா அவங்க வந்து தொடர்ந்து வந்து இப்போ வந்து ஒரு வந்து கோவை மருத்துவக் கல்லூரியிலோ அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர்லையோ எம்டி படித்த ஒரு பணியாற்றியிருந்தார். அவருக்கு வந்து இந்த பணியும் பார்த்து கொண்டு அந்த நீட் தேர்வுக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு உண்டான நேரம் கிடைக்காது, அவங்களால முழு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால வந்து நான் சர்வீஸ் கேண்டிடேட், அதாவது சர்வீஸே இல்லாமல் எம்டி படிச்சு நேரடியாக அப்படியே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி போகக்கூடிய மாதிரி வந்து இவங்கனால வந்து மதிப்பெண் பெறுவது கொஞ்சம் கஷ்டமாகும். அப்போ அதனால என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்களுக்கு வச்சிருக்கிற கட் ஆஃப் மார்க்ஸை கொஞ்சம் குறைப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த முறை முதல் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் தேர்வு விட்டு போயிட்டாங்க. சரி, இந்த 212 422 இடங்கள் இருக்குது, இதை வந்து நம்ம ஃபுல்லா நிரப்பணும் அப்படிங்கிற போது அந்த அந்த அது வந்து 50% சென்டருக்கு வரும்போது மீதி இருக்கிற இடத்த நிரப்பணுங்கிற போது செகண்ட் கவுன்சிலிங்க்கு வந்து போதிய அளவுக்கு மாணவர்கள் இந்த சர்வீஸ் கேண்டிடேட் வராத போது மார்க்கை கொஞ்சம் குறைக்கிறாங்க. அதுல கொஞ்சம் பேர் வந்துடுறாங்க. அது வந்த பிறகும் தேர்ட் கவுன்சிலிங் ஃபோர்த் கவுன்சிலிங் கூட பண்ணணும். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து செலெக்ஷன் கமிட்டி இருக்கக்கூடிய ஒரு டெப்டி டைரக்டர் ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியினுடைய தவறான நடவடிக்கையின் காரணமாக தேர்ட் கவுன்சிலிங்க்கு மார்க் குறைச்சு தமிழ்நாடு சர்வீஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டை தேர்வு செய்வதற்கு பதிலாக இன்னொரு ஃபோர்த் சான்ஸும் கொடுப்பதற்கு பதிலாக அறகுறையாக கவுன்சிலிங் நடத்தி ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் செகண்ட் கவுன்சிலிங்கோட க்ளோஸ் பண்ணி அதை வந்து உடனடியாக வந்து அதையே சென்டர் போட்டு அனுப்பிட்டாங்க. இதுதான் வந்து இந்த ஆண்டு நடந்த தவறுகள். அதன் காரணமாகத்தான் நான் சொல்றேன் அதன் காரணமாகத்தான் 151 இடங்கள் காலியாக வேண்டியவை. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டிங்கிறது சாதாரணமான அல்ல, அது தமிழ்நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானங்கள் வந்து இன்னும் வந்து விரிவுபடுத்துவது, ஸ்பெஷாலிட்டி விரிவுபடுத்துற போது தமிழ்நாட்டுக்கு வந்து நல்ல சேவை செய்வதற்கு மருத்துவர்கள் தேவை. ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒரு டாக்டர் ஒன்றுன்னு பார்க்கக்கூடாது, அவர் வந்து ஒரு தாலுக்காவுக்கே அவர் வந்து பணியாற்றுவார், ஒரு மாவட்டத்துக்கே சிறப்பாக பணியாற்றக்கூடியவர். அதனால ஒரு இடம் பார்க்கக்கூடாது. அது 181 கூட நிரப்ப முடியாவிட்டாலும் கூட அதில் ஒரு 70 இடமாவது நிரப்பியிருக்க முடியும், கொஞ்சம் டவுன் பண்ணியிருந்தாங்கன்னா. ஆனால் அந்த தவறை செய்யறதுக்கு அங்கே பணியாற்ற டெப்டி டைரக்டர் ஷீபா என்ற ஒரு அதிகாரி தான் அந்த பொறுப்பில் இருந்ததாக வந்து சொல்லப்படுகிறது. இப்போ அவர் வந்து இடம் மாற்றிக்கிறாங்க. ஆனால் இது ஏன் அந்த அதிகாரி செஞ்சாங்க அப்படிங்கிறது குறித்து வந்து முழுமையாக விசாரணை செஞ்சால் தான் வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற தவறுகள் இல்லாமல் இருக்க முடியுங்கிறது தான் என்னுடைய கருத்துல. இப்போ இந்த மேகதாது பிரச்சனையை தமிழக அரசோட நிலைப்பாடு எப்படி இருக்கு, எப்படி போகுது? அதாவது மேகதாது அணை வந்து மட்டுமல்ல, எந்த அணைகள் காவிரி ஆற்றினுடைய குறுக்கே காவிரி தொடங்கப்பட்டு காவிரி கர்நாடகத்துக்குள் வரக்கூடிய அந்த பாதையில் ஆகட்டும் சரி, ஏற்கனவே அணைக்கட்டுகளை தவிர அதே போல தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய பகுதி எதாவது இருந்தாலும் சரி, காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அந்த உருவாக்கப்பட்ட பிறகு அதனுடைய தீர்ப்புக்கு பிறகு புதிய ஒரு சின்ன அணைக்கட்டுகள் கட்டுவது என்று சொன்னாலும் கூட அந்த எல்லா மாநிலங்களுடைய ஒப்புதலோடு தான் வந்து அணை கட்டணும். நதிநீர் மேலாண்மை வாரியத்தினுடைய ஒப்புதல் கண்டிப்பாக கிடைக்கணும். ஆனால் அதை பற்றி சிறிதும் கூட கவலைப்படாமல் அதுக்கு வந்து ஒப்புதலே இல்லாம கர்நாடகம் தொடர்ந்து அந்த முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறது. இதுக்கு வந்து ஒரு முழுமையான தீர்வு வேணும். தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டு மக்களை எப்பொழுதுமே வந்து அவர்களுக்கு வந்து அதிகமான மழை பெய்தால் சர்ப்ளஸ் வாட்டருக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு வருங்கிற அவன் நிலையை தொடர்ந்து வச்சிருக்கிறாங்க. நீங்க வந்து கடந்த 10 வருஷத்துல நீங்க வந்து காவிரி நதிநீர் வந்து எப்பெல்லாம் திறந்து விட்டுருக்காங்க பார்த்து எவ்வளவு வந்துருக்குன்னு பார்த்தா நமக்கு வந்து மே மாதம் ஜூன் ஜூலை ஆகிய டிஸ்ட்ரெஸ் பீரியட், அதுதான் மிக முக்கியமான காலகட்டங்கள். அந்த காலகட்டங்கள்ல கர்நாடக அரசு நமக்கு வந்து மே மாசத்துல 9.2 TMC தண்ணி திறந்து விட்டாங்கன்னா விடல, 2 தான் விட்டுருப்பாங்க, 2 தான் திறந்து விட்டுருப்பாங்க. அதே போல ஜூன் மாசம் வந்து 14 கொடுக்கணும்னா கொடுத்துக்க மாட்டாங்க.
ஜூலை மாசம் 24 கொடுத்திருக்க மாட்டாங்க. வெரி ரேரா ஒரு வருஷம் 2 வருஷம் மிக மிஞ்சிய மழை பெஞ்சிருந்தா அந்த நேரத்தில் கொடுத்திருக்க தவிர பொதுவாக அந்த காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் அதுவும் ஒழுங்காற்று ஆணையத்தினுடைய படி ஒரு முறை கூட இந்த 10 ஆண்டு காலத்தில் கர்நாடகம் நடந்து கொள்ளவில்லை. எனவே தொடர்ந்து நாம் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது என்ன தஞ்சாவூருடைய நிலைமைனா குறுவை வகை முக்கியமான சாகுபடி, அதாவது குறைந்த காலம். இப்போ அது இனிமேல் தண்ணீர் வந்தாலும் கூட ஒன்றும் செய்ய முடியாது. அடுத்தது இப்பொழுது அந்த பகுதியில அந்த 3 மாவட்டங்களில் குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாமல் வறட்சியை குடிநீருக்காக மக்கள் போராடக்கூடிய அவர்கள் வந்திருக்குதுங்க. ஸோ அதனால இந்த காவிரி நீர் பிரச்சனையில நதிநீர் ஆணையம் அமைக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த பிறகும் தொடர்ந்து கர்நாடகம் வஞ்சிக்கிறது. அங்க இருக்கக்கூடிய அரசுகள் ஏன் அனைத்து கட்சி கூட்டம் தமிழ்நாட்டில் ஏற்பாடு பண்ணிக்கிறதுனா கர்நாடகத்துல காங்கிரஸ் தேசிய கட்சிகள் தான் மேக்சிமம் ஆட்சிக்கு வருதுங்க. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் காங்கிரஸ் எதிர்கட்சி ஆகக்கூடிய பிஜேபி ரெண்டும் ஒன்றாக இருந்து காவிரி கர்நாடகத்தினுடைய உரிமையை விட்டுக் கொடுக்கறதில்ல, அவங்க பாதுகாத்துக்கிறாங்க. பிஜேபி ஆட்சியில் இருந்தாலும் காங்கிரஸ் 2 பேரும் அங்க கூட்டத்தா இருக்கிறாங்க காவிரி நீர் பொறுத்தளவு. ஆனால் தமிழ்நாட்டில் தான் நம்ம ஒன்றுபடாமல் இருக்கிறோம். இந்த ஒரு பலகீனத்தை பயன்படுத்தி கொண்டு இப்பொழுது இந்த ஆண்டு ஒட்டுமொத்தமா காவிரியே ஒரு சொல் தண்ணீர் கூட கொடுக்கல. ஆனால் இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு நம்மளுக்கு நதிநீர் வாரியம், அதாவது காவிரி மேலாண்மை வாரியம் கொடுத்த அந்த உத்தரவை இனிமேல் பிழை இல்லாமல் அதை அமலாக்குவதற்கும், அதே போல இந்த மேகதாது அணை கட்டு பிரச்சனைக்கு நிரந்தரமாக மத்திய அரசு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை அறிவிக்க வேண்டும். அதற்குண்டான ஒரு நடவடிக்கையை எப்படிப்பட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அனைத்து அரசியல் கட்சிகளுடைய ஒப்புதலை பெற்று அடுத்தடுத்த நடவடிக்கை போவதற்காகத்தான் நாங்கள் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி என்று சென்னையில அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இப்போ டி.கே. சிவகுமார் என்ன சொல்லிருக்காங்க, தண்ணி திறக்க முடியாதுன்னு கான்பிடென்டா சொல்லிட்டாங்க. அடுத்த கட்ட நகர்வுன்னு சொல்லி அனைத்து அதிகாரிகளையும் கூப்பிட்டு அந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னு அவங்க பேச்சுவார்த்தை பண்றாங்க. தமிழக அரசு இதை பத்தி ஒண்ணு கண்டுக்கிற மாதிரி இல்லை. தமிழக நாங்க உங்களுக்கு தெரியும், நானே இங்கேயே பல முறை சொல்லிக்கிறேன். அதாவது தமிழ்நாடு அரசு மெத்தனம் போக்கை காட்டக்கூடாது. முழுமையா தமிழ்நாடு முதலமைச்சருடைய தலைமையிலே அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லியிருக்கிறோம். 2வது நாளை, அதாவது 3ஆம் தேதி என்று அவர் கர்நாடகத்துக்கு செல்வதாக கூட இந்த வரையிலும் செய்திகள் வருகின்றன. அது உண்மையா அது இல்லையாங்கிறது தெரியல. அதாவது எந்த கர்நாடக அரசோட பேச்சுவார்த்தை என்பது அவசியமற்றது. அது தமிழ்நாட்டுக்கு பாதகத்தான் உருவாக்கும். இப்பொழுது 2 வழி. ஒன்று உச்சநீதிமன்றத்தை அணுகுவது, 2வது காவிரி மேலாண்மை வாரியம் ஒழுங்காற்று ஆணையத்தை அணுகுவது, 2 தான் வழி. அதே போல 3வது மத்திய அரசுக்கு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்கணும். இந்த 3ம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் கூட அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசியல் கருத்துக்களை, அரசியல் வேறுபாடுகளை மறந்துவிட்டு தமிழர்கள் தமிழ்நாட்டு நலன் என்ற அடிப்படையில ஒற்றை புள்ளியில் அனைத்து அரசியல் கட்சிகளும் இணைய வேண்டும். அதுக்காக தான் நான் 1ஆம் தேதி அன்றைக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். இப்போ டாஸ்மாக்ல தனியார் மயம் ஆக்கணுங்கிற மாதிரி ஒன்றும் அறிவிப்பே வரல. அப்படி தனியார் மயம் ஆச்சுன்னா டாஸ்மாக் கடையெல்லாம் நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம் சொல்லி அங்கே இருக்கிற நிர்வாகிகளும் அங்கே இருக்கிற ஊழியர்களும் சொல்லியிருக்காங்க. இல்லை, அதாவது நான் இன்று பத்திரிகையில மிக முக்கியமான பத்திரிகையெல்லாம் செய்தி வந்திருக்குது. இந்த செய்தி உண்மையா இருக்கக்கூடாது. ஏன்னா ஒன்றொன்றா கசியுதுங்க. ஆச்சா, இப்படி அரசாங்கத்தினுடைய ஒரு செயல்பாடுகள் இது மாதிரி மக்களை ஒரு அதிருப்தி உண்டாக்குற மாதிரி செய்யக்கூடாது. கிளாரிட்டியா இருக்கணும். அதாவது நீங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இன்றைய ஆட்சி இருக்கக்கூடிய கட்சியினுடைய தொண்டர்கள் வீடு வீடாக சென்று தாய்மாடுகளில் சென்று இது மாதிரி அண்ணா விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்ற வாக்குறுதி தான் ஓட்டு போட்டுருக்காங்க. நீங்க அதுலதான் உறுதியா இருக்கணும். தவிர அதுக்கு பிறகு தினம் எப்படி கட்சி ஒரு பத்திரிகை சும்மா எப்படி போடுவாங்க, ஆதாரம் எல்லாம் போடுவாங்க. அவரிடத்துல ஏதோ ஒரு ஆதாரம் இல்லாமல் அவர் எப்படி முழுப்ப தமிழ்நாடு கொட்டையத்தில் போட முடியும்? பூரண மதுவிலக்கு சாத்தியமா தமிழ்நாட்டில்? இல்ல, அதாவது சாத்தியம் இல்லாத என்று சொல்லி ஏன் பீகார்ல சாத்தியமா இருக்குது, குஜராத்ல சாத்தியமா இருக்குது, ஏன் தமிழ்நாட்டில் சாத்தியம் இல்லாத இருக்க முடியும்? கண்டிப்பாக சாத்தியம். சார், ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழக முதல்வர் விஜய் காவிரி இல்லை, அதானே அது இன்னும் உறுதிப்படுத்தப்படலைங்க. அதனால நாங்கள் 1ஆம் தேதி வச்சிருக்கிறோம். நீங்க அந்த மாதிரி நீங்க அந்த கடந்த காலத்துல எம்ஜிஆர் அவர்கள் போனாரு அப்படின்னு சொன்னா அது அந்த கடந்த காலங்கள் வேற, இன்றைய காலகட்டம். அன்னைக்கு காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம் உருவாக்கப்படாத காலகட்டம். சுப்ரீம் கோர்ட் நமக்கு தண்ணீர் 177.2 எம்சிங்கிறது நிர்ணயம் செய்யாத காலகட்டம். அன்றிருந்த காலகட்டம் வேற. இன்னைக்கு நமக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல கான்ஸ்டியூஷனா வந்துருச்சு. அப்ப அதுக்கு பிறகு அதை தான் பெறணும். தவிர மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பேச்சுவார்த்தைக்கு போவதன் மூலமாக நாம் அதை நீர்த்து போவதான் வைக்குமே தவிர அதன் மூலமாக முன்னேற்றம் வராது. நமக்கு நம்முடைய பங்கு கிடைக்காது. நம்முடைய உரிமை நீர்த்து போய்விடும்.
அதனால வந்து தமிழ்நாடு முதலமைச்சர்கள் எந்த காரணத்தை கொண்டும் கர்நாடகத்திற்கு வந்து இந்த நேரத்தில் சென்று முதலமைச்சர் சந்திப்பது தவறாந்து, அதுக்கு மாறாக இப்போ அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருக்கிறோம். அதை எல்லா அனைத்து கட்சியும் அழைப்பு கொடுத்து நாங்கள் கூட்டம் கூடி முடிச்சிடுறோம். அதுக்கு பிறகு எல்லாத்தையும் அழைப்பு கொடுத்துட்டு முதலமைச்சருடைய தலைமையிலேயே பாரத பிரதமரை சந்திக்க போகலாம். அதுதான் நாங்கள் வந்து விரும்புகிறோம். அந்த கூட்டத்தை தமிழக வெற்றி கழகம் யாராவது வர்றாங்களா இல்லை உங்களுக்குள்ளேயே வேலைக்கு அதுக்கப்புறம்? இல்லை, நாங்கள் வந்து எங்களுக்கு இப்போ வந்து எந்த விதமான அரசியல் பாகுபாடுமே இல்லை. ஒரே புள்ளியில தமிழ்நாட்டினுடைய நலன், காவிரியினுடைய பங்கு நம்மளுக்கு சரியா வரணும். அதுல வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் தான் அழைப்பு கொடுத்துக்கிறாங்க. கர்நாடக தேர்தலை மையப்படுத்தி தான் வந்து பாஜக வந்து மேகதாது அணையை கட்டுறதுக்கான முயற்சியில மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நம்ம வந்து டைவர்ட் இப்போ வந்தாங்க. நான் முதலே சொல்லிட்டேன், தமிழ்நாட்டு கர்நாடகத்தை பொறுத்தளவு பிஜேபி ஆட்சியில் இருந்தால் காங்கிரசும் பிஜேபியும் சேர்ந்து கர்நாடகத்தின் நலனை பாதுகாக்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் பிஜேபி வந்து அரசியல் பார்க்காம காங்கிரஸோடு கைகோர்த்தான் கர்நாடகத்தோட நலனை பாதுகாக்கிறது. தமிழ்நாட்டில் தான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலை இல்லாத நிலை இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் நாம வந்து அங்க தேசிய பாஜக கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ அந்த தேசியங்கிறதெல்லாம் விட்டு போட்டு கர்நாடக அளவுக்கான கட்சியா மாறிடுறாங்க. தமிழ்நாட்டில் தான் அந்த மாற வந்து ஒரு ஒற்றுமையோ ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே கர்நாடகத்தை பார்த்தாவது தமிழ்நாட்டிற்கு கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டினுடைய நலனை பாதுகாப்பதற்கு ஒன்றுபடணும். நீங்க தேசிய கட்சியா செயல்படாதீங்க, இங்க வந்தோன்னு மாநில கட்சியா மாறுங்க. கர்நாடகத்தில் இருக்கிற பிஜேபி எப்படி இருக்குமோ, கர்நாடகத்தில் இருக்கிற காங்கிரஸ் எப்படி இருக்கிறதோ, அதே போல தமிழ்நாட்டிற்கு கூடிய காங்கிரஸ் கட்சி, பிஜேபி கட்சி, பிற தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டுடைய நலனை பிரதிபலிக்கக்கூடிய வகையில ஒன்றுபட்டு செயல்படணும். வெற்றி கழகத்துல காங்கிரஸ் இருக்குது, காங்கிரஸ் இருந்தும் அங்க சொன்னாலும் கேட்கறது இல்லையே சார். நான் சொல்றேன், இங்க வந்து தமிழ்நாட்டுடைய நலனை முன்னிறுத்தித்தான் அது காங்கிரஸ் கட்சியோ பிஜேபியோ அல்லது எந்த கட்சியும் செயல்படணும். நீங்க வந்து தேசிய கட்சியா இருந்த ரெண்டு இரட்டை வேடம் இருக்கக்கூடாது. காங்கிரஸ் கிட்டே இருக்கக்கூடாது, பிஜேபி கிட்டே இருக்கக்கூடாது. இரட்டை வேடத்தை வந்து காங்கிரஸும் தவிர்க்கணும், பிஜேபியும் தவிர்க்கணும். நீங்க முழுமையா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக முழு மூச்சோட தமிழ்நாட்டு பக்கம், காங்கிரஸ் இங்க இருக்க தமிழ்நாடு கூட்டணிக்காக இங்கொண்டு அங்கொண்டு பேசக்கூடாது. அவங்க களத்துக்கு வரணும். அவங்களுடைய பிரதிநிதிகளும் நாளை மறுநாள் நடக்கக்கூடிய ஆளுநர் பார்ட்டி மீட்டிங்ல கலந்து அவனுடைய கருத்தை சொல்லணும். தமிழ்நாட்டோடு இணைந்து பயணிக்கணும். ஓகே, தேங்க்யூ.